ஹalleluya, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மண்டே மார்னிங் அன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த மண்டே ஏன் தான் வருதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சண்டேவே இருந்தால் நல்லா இருக்கும். இந்த திங்கக்கிழமை ஆனாலே காலையில் பயங்கரமான ப்ரெஷர் நமக்கு ஆயிடுது இல்லை? இன்னைக்கு இன்னைக்கு திருப்பி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் உங்களை தேற்றும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைய ஆத்துமாகாரம் என்ன? 2 சாமுவேலுக்கு எழுதின அருமையான புஸ்தகம் 22வது அதிகாரம். அதுல ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை தாவீது என்கிற தேவ மனிதர் சொல்கிறார். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குகிறார். இன்றைக்கு நம்முடைய கால்களை ஏன் மான்களுடைய கால்களை போல் ஆக்க வேண்டும்? ஏன் அவர் அப்படி சொல்லணும்? மான் கால் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குறீங்களா? மான்களுடைய கால்கள் எப்படி இருக்கிறது? அது எவ்வளோ ஸ்லோவாக ஓடுமா? ஒரு புலி அதை துரத்திட்டு வருதுன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடும். அது இரையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போகும். அதுகிட்ட இருந்து தப்பி பிழைச்சி ஓடிடும். அந்த மாதிரி தான் நமக்கு விரோதமாக புலியை போல, சிங்கத்தை போல இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசு எப்படி வரானா, அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய வாயில நம்ம மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் தாவீது சொல்றார், அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். அப்ப அந்த மான் கால்களை போல ஆயிடுச்சுன்னா நம்முடைய வேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அருமையான மகனே மகளே, உன்னுடைய வேகத்தை நான் இன்னும் ஸ்பீட் பண்ண போறேன். உன்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்ற போறேன். உன்னுடைய வேலையில இன்னும் உன்னுடைய வேகம் அதிகரிக்கும். உன்னுடைய ஊழியத்துல ஆண்டோடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அப்ப நம்ம இன்னும் ஸ்பீடா ஓடி இன்னும் நமக்கு ஆண்டவருக்காக அச்சீவ் பண்ண போறோம். நீங்க இன்னும் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு சொல்றார். பயப்படுறீங்களா? இந்த வேலையில நான் தோத்து போயிடுவனோ, இது எனக்கு இந்த வேலையில நான் நின்று விடணும்? இல்ல, ஆண்டவர் உங்களை இன்னும் உங்களுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்குகிறார். உங்க கால்கள் பலவீனப்பட்டுருச்சா? உங்களுடைய முழங்கால்கள் தளர்ந்து விட்டதா? வேதம் சொல்லுகிறது, அவர் தளர்ந்து போன முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், தள்ளாடும் முழங்கால்களை திடப்படுத்துகிறவர் என்று சொல்லி. அப்ப நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறவராயிருக்கிறார். வேதத்துல ஒரு அருமையான நம்ம ஒரு பாடல் பாடுகிறோம், என்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிறவர் நீர் அல்லவோ. உங்களுக்கு உயர்வுகள் வர காத்திருக்கிறது. டுடே இஸ் த டே ஆஃப் யுவர் பிளஸிங்ஸ். இன்னைக்கு உங்களை ஆண்டு உயர்த்துறதுக்கு பிளான் வச்சிருக்காரு. நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்க போகிற ஒரு அருமையான பிள்ளைகள் கூட பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க ஸ்கூல்ல கூட ஆண்டு உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கான உயர்வு காத்திருக்கிறது. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, he makes my feet like the feet of a deer. He causes me to stand in the heights. He causes me to stand in the heights. இன்னொரு வெர்ஷன்ல, he makes my feet like the feet of deer and sets me on my high places. On my high places. எனக்குரிய ஸ்தானத்துல நீர் நிறுத்துகிறீர் அப்படின்றார். அப்போ உங்களுக்குரிய ஸ்தானத்துல இன்னைக்கு உங்களை உயர்த்த போகிறார். நீங்க சாதாரண ஒரு வேலையில போய் நீங்க சேர்ந்திருக்கலாம். உங்களுக்குரிய ஸ்தானங்கள் வருகிறது. உங்களை எந்த இடத்துல உயர்த்தணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை ப்ரமோட் பண்ண போறாருன்னு அர்த்தம். டுடே இஸ் த டே ஆஃப் ப்ரமோஷன் இன் யுவர் லைஃப். அநேகருடைய கரங்களில் உங்களுடைய ப்ரமோஷன் லெட்டர் வருகிறத பார்க்கிறேன். கெட் ரெடி ஃபார் யுவர் ப்ரமோஷன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினது போல, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை என் உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்துகிறார். இன்றைக்கும் இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றும். ஒருவேளை சோர்ந்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களை பலப்படுத்துங்க. அவங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றும். அவர்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர்களை அழகு பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு உயர்வின் நாளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். God bless you. Have a blessed, glorious day to all. Amen.